ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸும் ஒயிட் கலர் எருக்கம்பூவும் யூஸ் பண்ணி ஒரு அழகான மாலை வந்து கட்ட போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எருக்கம்பூ வந்து எடுத்துக்கலாம். எருக்கம்பூவில் வந்து அந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவோட சென்டரில் இருக்குல்ல, அது மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதோட பெட்டல்ஸ் எதுவுமே நம்ம வந்து எடுக்க போகிறது கிடையாது. எருக்கம்பூவில் விரிஞ்ச பூவில் சென்டரில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெளிப்பக்கம் வந்து அந்த பூவோட பெட்டல்ஸ் இருக்கும், அது வந்து வேண்டாம். சென்டரில் இருக்க பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நமக்கு மாலைக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். வெளிப்பக்கம் இருக்க பெட்டல்ஸ் இந்த மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் இருக்க பூவை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து தேவைப்படுற அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவு நமக்கு எப்படியும் தேவைப்படும், கொஞ்சம் பெரிய மாலைங்கிறதுனால இந்த மாதிரி தேவைப்படும். அதுக்கப்புறம் ரோஜா பூ வந்து பார்த்துக்கலாம். ரோஜா பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்பக்கம் வந்து அந்த தண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கும்ல, இதையும் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன ரோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ரோஸ்லாம் நான் வந்து எடுக்கலை. நார்மலாக குட்டி ரோஸ் இருக்கும்ல, அதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பின்பக்கம் வந்து ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோஜா பூவை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பின்பக்கம் அந்த தண்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ரோஜா பூ நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீடில் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய நீடில் எடுத்திருக்கேன். அதில் வந்து பூ கட்டுற த்ரெட்டு தான் டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்திருக்கேன். நாட்டு எதுவுமே போட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எருக்கம் பூவை வந்து கோர்த்துக்க போகிறோம். அதை வந்து எப்படி கோர்க்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அந்த பூவில் ஒரு பக்கம் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அந்த பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து வர்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து கோர்த்துக்கலாம். அடுத்த பூ வந்து கோர்க்கும்போது மேல் பக்கம் பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வர மாதிரி ரெண்டு பூவாக நம்ம வந்து கோர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 பூ வந்து கோர்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து வர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக சென்டரில் கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் பார்த்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு த்ரெட்டோட உள் பக்கமாக நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து 2 பூ, மொத்தம் 6 பூ வர்ற மாதிரி நான் வந்து கோர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த பூவை வந்து கரெக்டாக த்ரெட்டோட உள் பக்கமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு 2 பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் வேணும். எக்ஸஸாக நமக்கு வந்து 2 பக்கமுமே த்ரெட் வேணும். ஒரு பக்கம் த்ரெட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கூட த்ரெட் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே நமக்கு இப்போ வந்து த்ரெட் இருக்க மாதிரி கோர்த்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு செட் நம்ம வந்து கோர்த்துக்கலாம். மொத்தம் 6 பூ நமக்கு வந்து வேணும். இந்த மாதிரி கோர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது நம்ம வந்து பிளாஸ்டிக்லலாம் மாலை பார்ப்போம்ல, அதே மாதிரியே ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் ஒரிஜினல் பூ வச்சு நம்ம வந்து கட்டியிருப்போம். பாருங்கள், எண்டுலேயும் அதே மாதிரி தான். அந்த பக்கம் கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2 பூவுமே சேர்த்து இனி நம்ம வந்து நாட் போட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நாட் போட போகிறோம். இந்த மாதிரி பக்கத்துலேயே நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். அடுத்த பக்கம் நம்ம வந்து நாட் போட போகிறோம். 2 பூவும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். லூஸாக போடாமல் கொஞ்சம் டைட்டாக போட்டோம் அப்படின்னா மாலை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு 3 தேவைப்படும், இன்னொரு பக்கத்துக்கு 3 தேவைப்படும். மொத்தம் 6 பீஸ் நமக்கு வந்து தேவைப்படும். நான் வந்து அதை கோர்த்துட்டேன் பாருங்கள். மாலையில் ஒரு பக்கம் 3 பீஸ் தேவைப்படும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் 3 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து ரோஜா பூ வந்து எடுத்துக்கலாம். ரோஜா பூவோட பின்பக்கம் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூவோட தலைப்பகுதி 2ம் வெளிப்பக்கம் பார்த்து வர மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து 2 பக்கமுமே எக்ஸஸாக நமக்கு வந்து இருக்கணும். ரோஜா பூலையுமே 2 பக்கமுமே எக்ஸஸாக இருக்க மாதிரி த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும். நல்ல ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கோங்க பின்பக்கம் கொஞ்சம். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி கோர்க்கும்போது அழகாக இருக்கும். அடுத்து நான் வந்து கோர்த்துருக்கேன் பாருங்கள். 2 பக்கமுமே எக்ஸஸாக த்ரெட் இருக்க மாதிரி த்ரெட் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு 5 பீஸ் வந்து எடுத்துக்கலாம். 5 பீஸ் நான் வந்து கோர்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள் ரோஜா பூவில். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் நம்ம வந்து குஞ்சான் போடுவோம். மாலைனாலே நம்ம வந்து சென்டரில் வந்து குஞ்சான் போடுவோம். அதுக்கு த்ரெட்டில் வந்து எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 குட்டி ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த சென்டரில், குட்டி ரோஸோட சென்டரில் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த நாட் வந்து கரெக்டாக நமக்கு அந்த பூவோட உள்பக்கமாக போயிடும். அதுக்காக இனி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நம்ம அந்த மாலைக்கு வந்து எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி தான் 6 பூ வந்து நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்க போகிறோம். எருக்கம்பூவை வச்சு நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் எருக்கம்பூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே நமக்கு வந்து இந்த பிங்க் ஷேட், அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி ஷேட் அடிச்சு வரும். அந்த எருக்கம்பூவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு போடுறதுக்கு. கோர்த்தாச்சு பாருங்கள். அந்த நாட் வந்து கரெக்டாக, அந்த த்ரெட் வந்து கரெக்டாக நமக்கு அந்த ரோஜா பூவில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எருக்கம்பூவும் கரெக்டாக அந்த ரோஜா பூக்கிட்ட இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் த்ரெட் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து குஞ்சானில் வந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பீஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதே சேம் ப்ரொசீஜரில் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு ரோஸு 6 எருக்கம்பூ வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கோர்த்துருக்கேன். இனி நம்ம வந்து இந்த 3மே சேர்த்து நம்ம வந்து நாட் போட போகிறோம். கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக நம்ம வந்து நாட் போட்டு குஞ்சான் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து மாலை வந்து ரெடி பண்ண போகிறோம். மாலை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்துக்கு நம்ம வந்து 3 பீஸ் தேவைப்படும். அந்த 3 பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் த்ரெட் விட்டுட்டு மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டரில் வரக்கூடிய பீஸில் 2 பக்கமுமே நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்த பீஸுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் நம்ம வந்து, அதாவது இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 எண்டுலேயும் நமக்கு வந்து த்ரெட் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இனி நம்ம வந்து இந்த 2 கேப்லேயுமே நம்ம வந்து ரோஜா பூ வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோஜா பூ வந்து இனி நம்ம வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி அந்த பூவோட உள்பக்கமாக கொடுத்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா டைட்டாக போட்டுக்கணும். லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து மாலை வந்து கட்டிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், கட்டியாச்சு. அதே மாதிரி இந்த கேப்பில் கரெக்டாக அந்த ரோஜா பூ வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம். கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். மாலையோட ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த 3 பீஸும் எடுத்துகிட்டு 2 எண்டுலேயுமே நம்ம வந்து த்ரெட்டு விட்டுட்டு சென்டரில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ரோஜா பூ வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டா போதும். நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 2 பக்கமுமே நம்ம தேவைப்படுற அளவுக்கு மாலை வந்து கட்டிட்டோம். இதை விட ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட எருக்கம் பூ வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா, நான் வந்து 6 பூ சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து 8 பூ 10 பூ சேர்த்திங்கன்னா ரொம்பவே லென்த்தியாக வந்துடும். இனி நம்ம வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த மாலையும் சேர்த்து கட்டிட்டு எண்டில் இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து 2
மாலையுமே சேர்த்தாச்சு. இனி நம்ம வந்து சென்டரில் வந்து குஞ்சான் வைக்க போகிறோம். அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வந்து நம்ம வந்து ரோஜா பூ வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 மாலையும் கட்டின இடத்துல ஒரு பக்கத்தை வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் அந்த குஞ்சான் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம வந்து கட்டிடலாம். கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட மாலை வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே ரொம்பவே டைம் கம்மியாக நம்ம வந்து ரொம்பவே சீக்கிரமாக கட்டிடலாம். அதுலேயும் பெரிய மாலையாக ரொம்ப அழகான மாலையாக நம்ம வந்து வீட்டிலே கட்டிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை விட பெரிய மாலையாக வேணும்னா நம்மளோட எருக்கம் பூ அளவை நீங்கள் வந்து கூட்டினா போதும். நான் வந்து 6 பூ எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து 8, 10, 12 அந்த மாதிரி எடுத்து பெரிய மாலையாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.